அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பிரின்சஸ் சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி பருப்பு சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அது சேர்த்துட்டு 1 டம்ளர் பருப்பு, அது துவரம் பருப்பு 1/2 டம்ளரும் பாசிப்பருப்பு 1/2 டம்ளரும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். 4 டம்ளருக்கு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா 5 டம்ளர் ஊற்றி நல்லா குழைய 5 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு தக்காளி 1 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை மசிச்சு விட்டுடலாம். இந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சாம்பார் மசாலா சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் மசிச்சு வச்சுருந்த சாப்பாட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துருந்தேன், அது கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அரிசி பருப்பு சோறு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.